ஹாய் காய்ஸ், இது நான் தான் அவங்க அகிலா. அகிலா ஃபிஷ் அண்டில் பார்க்க போகிறோம். என்ன இப்போ பார்க்க போகிறோன்னா கீ வெண்பொங்கல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை அரிசி நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதில் பச்சை அரிசியும் பாசிப்பருப்பு நல்லா பதமாக இருக்கா, தண்ணி இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு குக்கரில் போடணும். நாங்கள் ஒரு காப்படி போடுறோம், 3 காப்படி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மிளகு, சீரகம், நெய் இதிலே நல்லா கிளறி விட்டுட்டு, அது எதுக்கானா நம்ம ஹெல்த்துக்காண்டி தான். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான சால்ட் அதையும் போட்டுட்டு குக்கரை வச்சு மூடிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நான் 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சம் தேவையான ஆயில், கீ, மிளகு சீரகம் நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நல்ல கோல்டன் கலரில் வரணும். கோல்டன் கலரில் வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்ல கோல்டன் கலரில் வந்தால் தான் நமக்கு அப்படியே இழுக்கும். அப்படியே மதுரை பொங்கல் இழுக்கும். நெக்ஸ்ட்டு குக்கரை திறந்தோம்னா இப்படி கிண்ணம் அப்படியே உதிரியாக இல்லாமல் இப்படி வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அகிலா ஆஃபீஸில் உள்ள வெண்பொங்கலை பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பரிமாறுவோமா? எப்போயுமே மதுரை பொங்கல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க, யாருக்காவது கொடுத்து நம்ம கமெண்ட் பார்ப்போம். நாங்கள் சாப்பிடுங்க வெண்பொங்கல். வா.